கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நம் சமூகத்தை பற்றி ஆழமாக, அழகாக, அக்கறையோடு சிந்தித்து சித்தரிக்கும் தாளம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியும் வணக்கமும். Community bonding helps transmit traditions, language, and shared values to future generations. This cultural continuity strengthens identity and cohesion. சமூகத்தை ஒன்றிணைத்த நிகழ்ச்சிகள் சிலவற்றுக்கு சென்று உங்களுக்காக அவற்றை கொண்டு வந்திருக்கிறோம். Let us take a quick look at what we have in store for you today. 50 ஆண்டுகள் அரிய சாதனைகள். The magnificent world of Kathakali. தமிழ் புத்தக விழா. இளையர்களுக்கு எந்த அளவுக்கு சமூகத்தில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். இளையர்கள் தங்களின் சமூகத்தை பற்றி சிந்திக்கும் போது பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். எதிர்காலம் சிறந்து விளங்கும் நோக்கத்துடன் பல திட்டங்களை முன்வைக்கிறார்கள். It is especially important for tertiary students and the younger generations to think about community welfare because they are emerging leaders, professionals, and change makers of society. Engaging in community welfare encourages young people to think beyond themselves. It builds a sense of duty and accountability toward others and teaches the value of contributing to the greater good. இளைய தலைமுறையினர் சமூகத்தின் மீது காட்டும் அக்கறை அவர்களை வருங்காலத்தில் நல்ல தலைவர்களாக உருவாக்கும். மாணவர் பருவத்தில் தங்களின் நேரத்தை தொண்டுழியத்தில் செலவிடுவோருக்கு மக்களின் உண்மையான தேவை விளங்கும். சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ளும் போது அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடியும். By engaging with diverse people and real-world issues, students become more empathetic, understanding the challenges others face. This emotional growth is key for leadership, teamwork, and healthy relationships. Community projects help students develop key skills like leadership, communication, collaboration, and problem solving. These are highly valued by employers and useful in any career. தேசிய பல்கலைக்கழக மாணவர்கள் சுமார் 50 ஆண்டுக்கு முன் தமிழ் பேரவையை அமைத்தனர். தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்திற்கும் தங்களின் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அது நிறுவப்பட்டது. தமிழ் மாணவர்களுக்கு துணைப்பாட வகுப்புகளையும் அந்த அமைப்பு நடத்தியது. புதிய சிந்தனையோடு புதிய பாதையில் தமிழ் பேரவை செயல்பட்டது. Since its inception in 1975, the NUS Tamil Language Society embarked on projects that benefited Tamil and the community. To make it possible, many young undergraduates brought fresh perspectives and bold ideas. In the last 50 years, Tamil Language Society of NUS has been actively involved in community work. தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு விழாவிற்கு சென்று மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வோம். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் நிகழ்ச்சி இது. 1975ஆம் ஆண்டு 20 மாணவர்களோடு தமிழ் பேரவை நிறுவப்பட்டது. தமிழுக்கு என்று ஆய்வரங்கு மாநாடுகளை நடத்தி தமிழுக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு அது ஆரம்பிக்கப்பட்டது. தமிழுக்கும் சமூகத்திற்கும் தன்னால் ஆன பங்களிப்பை கடந்த 50 ஆண்டுகளாக செய்து வரும் அந்த அமைப்பின் இந்த விழாவில் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான திரு க. சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இளையர்கள் தமிழை நேசிப்பதன் மூலம் தமிழை தொடர்ந்து வாழும் மொழியாக வைத்திருக்க முடியும் என்று அவர் சொன்னார். தமிழ் பேரவையோட 50வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் நம்மள 50 ஆண்டுகளாக நம்ம உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், புதிய மாணவர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்று கூடி நம்மளோட இந்த பிறந்த நாளை சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். சிங்கப்பூரில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நிலையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தமிழ் பேரவையை அமைத்தனர். ஆண்டுதோறும் தமிழை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு அவற்றை படைத்து தமிழின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லும்படி ஆய்வு கட்டுரைகள் அமைந்திருந்தன. சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. நான் சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், தேசிய பல்கலைக்கழகம், அப்பொழுது சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், அதுக்கு 74ல் மாஸ்டர்ஸ் டிகிரி செய்ய போனேன். அப்போது நான் மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்ததுனால
சமுதாயத்தில் வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப நலிந்து இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு தமிழ் பேரவை அமைத்து ஒரு ஆய்வரங்க மாநாடு நடத்தி ஆய்வரங்க கட்டுரைகள்லாம் புத்தகமாக வெளியிட்டால் சிங்கப்பூரில் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்று இந்த அமைப்பை அப்போ தொடங்கினேன். தமிழ் ஆய்வரங்கம் செய்வதன் மூலம் தமிழுக்கு நிலையான ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை அதை தொடர்ந்து செய்து வருகிறது. அதற்கு நிதி திரட்டும் கருவியாக சங்கே முழங்கு என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. வசதி குறைந்த மாணவர்களுக்கு துணைப்பாட வகுப்புகளை வழங்கும் பணியையும் அது மேற்கொண்டிருந்தது. 50வது ஆண்டு நிறைவு காண்கிறது தமிழ் பேரவை. ரொம்ப சந்தோஷம். இளையர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. இளையர்கள் தொடர்ந்து தமிழை அவர்களுடைய பாணியில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சங்கை முழங்கு செய்ததற்கு முக்கிய காரணம் 2: டியூஷன் ப்ராஜெக்ட், ஆய்வரங்கம். ஒரு தமிழ் ஆய்வரங்கம் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நிதி திரட்டும் பொருட்டு சங்கை முழங்க ஆரம்பித்தோம். அதே சமயம் டியூஷன் ப்ராஜெக்ட் சிறப்பாக அமையணும், வசதி குறைந்த மாணவர்களுக்கு டியூஷன் நடத்துவதற்காக நிதி திரட்டினோம். அதுதான் சங்கை முழங்கின் முக்கிய காரணம். தேசிய பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் தங்களின் மொழி ஆர்வத்தை தொடரவும் சமூக பொறுப்பை காட்டவும் தமிழ் பேரவை பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இலக்கியம், கலை, கல்வி, விளையாட்டு, சமூக சேவை என்று பல்வேறு நிலைகளில் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களின் பங்களிப்பை செய்து வருகின்றனர். சங்கே முழங்கு, ஸ்பாட் ஸ்பெக்ட்ரா, சாதனா துணைப்பாட வகுப்பு, விண்மீன் போன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபடும் தளங்களை அமைத்துக் கொடுக்கின்றன. தமிழ் பேரவையில் இருக்கிறதுனால எங்களால் பல நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா தரப்படுது. இதில் வந்து கலந்து கொள்கிற மாணவர்களால் வந்து தமிழில் பேசி மொழியை பற்றி கற்றுக்க, உரையாட, அதுவும் கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படுது. கடந்த 50 ஆண்டுகளில் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தமிழ் பேரவை பல திட்டங்களை அறிமுகம் செய்தது. தமிழுக்கும் மக்களுக்கும் உதவும் வகையில் அந்த திட்டங்கள் அமைந்திருந்தன. இன்றைய நிலையில் பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களுக்கு ஏற்படும் நிதிச்சுமையை குறைக்கும் வகையில் உபகார சம்பளம் வழங்கும் திட்டமும் வகுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் உபகார சம்பளங்கள் கொடுக்கும் அந்த திட்டம் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டது. இந்த NUSTLS பர்சரிங்கிறது வந்து நாங்கள் SIETயோட சேர்ந்து செய்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே சங்கி முழங்கு எங்களோட ப்ரொடக்ஷன் மூலமாக எங்களுக்கு வர அந்த ப்ராஃபிட்ஸ்லேருந்து நாங்கள் அந்த ட்ரஸ்ட் ஃபண்டில் வந்து நாங்கள் சேகரித்து வச்சுட்ருந்தோம். அதை பயன்படுத்தி இந்திய இளையர்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த பர்சரியை வந்து தொடங்கினோம். நல்ல தமிழ் ஆய்வரங்கை செய்ய வேண்டும், வசதி குறைந்த மாணவர்களுக்கு துணைப்பாடு திட்டங்களை நடத்த வேண்டும் என்று தொடங்கப்பட்ட தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவையின் பயணம் பயன்மிக்கதாக அமைந்திருக்கிறது. தமிழுக்கும் சமூகத்திற்கும் பட்டக்கல்வி படிக்கும் மாணவர்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்பதை கடந்து வந்த 50 ஆண்டுகள் நினைவூட்டுகிறது. சாதித்தவற்றை நினைத்து பெருமை கொள்ளவும், சாதிக்க வேண்டியவற்றை பற்றி புரிந்து கொள்ளவும் இன்றைய பல்கலைக்கழக மாணவர்களின் ஒன்று கூடலாக அமைந்தது இந்த 50 ஆண்டு நிறைவு விருந்து. தமிழை வாழும் மொழியாக வைத்திருக்க இளம் பட்டதாரிகள் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை அந்த நிகழ்ச்சி நினைவூட்டியது. நமது மொழி, கலை, கலாச்சாரம் போன்றவற்றை என்றுமே நாம் மறந்துவிடக்கூடாது. Language as well as the arts and cultural activities preserve our heritage. Encouraging youngsters to preserve dance and culture is essential for keeping a community's identity, values and history alive. கலைகள் மூலம் நம் முன்னோர்களின் அடையாளத்தை கட்டி காத்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அடுத்து அழைத்து செல்ல போகிறோம். Yes, the Kathakali Festival 2025 is coming up. But before that, let's take a short break. Stay with us. நமது அடுத்த கதை ஒரு பாரம்பரிய நடனத்தை பற்றியது. 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கதகளி இன்றும் ஒரு பிரபல நடனமாக இருந்து வருகிறது. சிங்கப்பூரில் அந்த நடனத்தை பிரபலப்படுத்தும் விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது.
பாரம்பரிய நடனங்கள் நமது பண்பாட்டு பெருமிதம். Traditional dance and culture are rich sources of stories, beliefs, customs, and history. When young people engage with them, they help keep ancestral knowledge and traditions alive for future generations. Cultural preservation often involves learning from elders through stories, music, and dance. This builds respect between generations and strengthens family and community bonds. பாரம்பரிய கலையை கண்டு கேட்டு ரசிக்கும் இளைய தலைமுறை நம் பாரம்பரியத்தின் பெருமைகளை அறிவார்கள். கேரளாவில் பிறந்து இன்று வரை உலகின் பல நாடுகளில் கதகளி போற்றப்படுகிறது. இந்த கலையை கற்றுத்தேர பல ஆண்டுகள் பிடிக்கும். நடனத்திற்கு ஏற்ற தாள வாத்தியங்கள் மேடையில் நேரடியாக இசைக்கப்படும். Kathakali is a classical dance drama from the Indian state of Kerala, known for its vivid costumes, intricate makeup, elaborate gestures, and powerful storytelling. It is one of the oldest theatre forms in the world, dating back to the 17th century. Kathakali doesn't use spoken words. It communicates entirely through mudras or hand gestures, facial expressions, and body movements to convey deep emotions and complex stories. சிங்கப்பூரில் கதகளி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற கதகளி விழாவை இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். Here's the story. In a vivacious celebration of heritage and classical artistry, the Bhaskars Arts Academy brought Kathakali to center stage with a 4-day festival at the Stamford Arts Centre. The event also commemorated the 100th birth anniversary of Mr. K.P. Bhaskar, the Academy's visionary founder. It celebrated Kathakali's timeless appeal through storytelling, elaborate costumes, and expressive theatrical movement set against Singapore's multicultural backdrop. Actually, Kathakali Festival did more than, 7 or 8 festivals we done already. This year, important for us because of Mr. K.P. Bhaskar's 100th birth anniversary. So that's the main thing because Mr. Bhaskar is introducing this art form in Singapore cultural scene. We celebrate Kathakali because it has a history in Singapore, not just Bharatanatyam. And I think we're the only surviving Kathakali group outside of India. So that's something we can be really proud of. Powerful performances like Satyavadi Parinayam and Dakshayagam immersed audiences in the world of myth and legend. Each act combined storytelling, stylized movement, and live music to create a richly layered experience. In Kathakali, every artist, dancer, musician, or vocalist understands and responds to each other's roles, making the performance deeply interconnected. Kathakali music is a music with emotions. We sing the characters' dialogues. So variations of the human emotions and characters' emotions we sing with that, with the classical, Carnatic classical music. In addition to the various performances, workshops, and lecture demos gave audiences a deeper insight into the artistry behind Kathakali. From chutti makeup to expressive gestures, participants saw how this classical form preserves ancient stories through performance. It also encouraged young audiences to reconnect with their roots and see tradition as something to live by, not just to remember. These stories are actually the foundation of, Hinduism, being what it means to be Indian is actually our foundation of our culture. So I think Kathakali is deeply rooted in that and brings all these stories to life. I think these are stories that are actually in, children's books that we read when we were kids, but then we forget about them as we grow up. But then now with Kathakali, we keep it alive. Behind Kathakali's grandeur is a life of discipline, training, and artistic rigor. Every expression, stance, and movement demands precision and emotional depth. The dedication of the artist reflected a passion that goes far beyond the stage. It has evolved into a way of life. I personally started learning classical dance since a very young age, and this was something that came along the way. I know that interest for the way the art form was being carried out, the characters, the costume, the makeup and everything. So there was a bit of interest there that spurred me on to try this art form, and that turned into a passion today.
Showcasing the elaborate art form of Kathakali and the richness of the Indian heritage, the Kathakali Festival 2025 offered a vibrant glimpse into the values, artistry, and spirit that continue to shape our community. With every expressive beat and vivid moment, the festival celebrated not just a classical art form, but the living culture that connects us across time, generations, and shared pride. அழகான உற்சாகமான துடிப்பான கதகளி நடன திருவிழாவை பார்த்தோம். நம் பாரம்பரிய கலைகளை பற்றி புத்தகங்களில் படித்தால் மட்டும் போதாது, அது போன்ற நடன நிகழ்ச்சிகளை சென்று பார்க்க வேண்டும். Yes, the support that we give to these performances will help the artists to continue to put up the best show. If you need to know more about these classical art forms, you can always read and know more about them through books. புத்தகம் படிக்கும் பழக்கம் நம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அதிலும் தமிழ் புத்தகங்களை படிப்பது நம் மொழி ஆற்றலை பெருக்கும். இதை உணர்த்தும்படி நடைபெற்றது தமிழ் புத்தக விழா. We bring you that story after this short break. எண்ணும் எழுத்தும் ஒருவருக்கு கண் என்றார் வள்ளுவன். கற்றவர்களே கண் உடையவர் என்றும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். கற்றல் என்பதும் புத்தகம் வாசிப்பது என்பதும் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்று. The more you read, the more your vocabulary, grammar, and communication skills improve. These skills are essential in both academic and professional life. Reading fosters a love for learning and curiosity. It opens the door to self-improvement, personal growth, and the ongoing pursuit of knowledge. அறிந்து கொள்ள வேண்டியவற்றை தேடிச் சென்று அறிந்து தெளிந்து கொள்ள விரும்புவோருக்கு புத்தகங்கள் உற்ற துணையாக இருக்கின்றன. அதிலும் தமிழ் புத்தகங்கள் நம் மொழியாற்றலோடு அறிவாற்றலையும் வளர்க்கின்றன. நம் உள்ளூர் எழுத்தாளர்களின் படைப்புகள் பல இந்த மண்ணின் கதையை ஆழமாக ஆராய்ந்து சொல்கின்றன. Reading Tamil books is not only an enriching intellectual experience, but also a meaningful way to connect with the deep and ancient cultural heritage. Tamil is one of the oldest living languages in the world, with a literary tradition that spans over 2,000 years. ஒரு மாதத்தில் ஒரு தமிழ் புத்தகத்தை படியுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்த தமிழ் புத்தக திருவிழாவிற்கு இப்போது சென்று வருவோம். சிங்கப்பூரின் 60ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும்படி முதன்முறையாக தமிழ் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் திரு க. சண்முகம். தமிழ் புத்தகங்களின் சிறப்பை பற்றி எடுத்துச் சொன்ன அவர், மாதம் ஒரு தமிழ் நூலை படிக்கும் இலக்கை வகுத்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டார். சுமார் 16 அமைப்புகளுடன் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த புத்தக கண்காட்சி வாசகர்கள் மட்டுமல்லாமல் பதிப்பகத்தாரையும் வாசகர்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இந்திய, மலேசிய, சிங்கப்பூர் புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைத்தன. எழுத்துத்துறையில் ஈடுபட விரும்புவோருக்கு புத்தக பதிப்பாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு இங்கே கிடைத்தது. இந்த புத்தக விழாவளியில் தான் பொதுமக்களுக்கும் தெரியுது என்னென்ன புதுமையான எழுத்துக்கள், எழுத்தாளர்களுடைய படைப்பு, பதிப்பாளர்களோட படைப்பு எல்லாம் வந்திருக்குன்னு தெரியும். அதோட பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மக்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் விளங்கிக்கலாம். அது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் பேனாமுனை முக்கிய கருவியாக இருந்து வந்துள்ளது. புதிய எழுத்தாளர்களையும் புதிய புத்தகங்களையும் அறிமுகம் செய்ய இது போன்ற விழாக்கள் அவசியம் தேவைப்படுகின்றன. புத்தக விழா, புத்தக கண்காட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம புத்தகங்கள் வருடம் நிறைய எழுத்தாளர்கள் புதிய புதிய வகைமைகளில் புத்தகங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு அறிவுத்தளம் பல்வேறு தன்மைகளில் விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த விரிவடையும் விஷயங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு எந்த மாதிரியான புத்தகம் புதிய டைட்டில்ஸ் வந்திருக்கு, புதிய ஜானர்ஸில் என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்திருக்கு, அதுவும் குறிப்பாக அவங்களுடைய தாய்மொழிகளை கற்கும் பொழுது, தமிழில் கற்கும் பொழுது அவர்களுக்கு இன்னுமே ஈடுபாட்டோடு வாசிக்க முடியும். தமிழ் மொழியில் நிறைய உள்ளூர் படைப்புகள் இருக்கின்றன. அவற்றை பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் தளமாகவும் இந்த புத்தக திருவிழா அமைந்தது. சிங்கப்பூருக்கு தமிழ் புத்தக திருவிழா முதல் முறையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப உற்சாகமாகவும் கிளர்ச்சியாகவும் இருக்குது. இது தொடர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். சமூகத்தின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் புத்தகங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன.
பல தலைமுறைகளாக சேர்த்து சேகரிக்கப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் கற்பனை வளத்தையும் புரிந்து கொள்ள இந்த புத்தக திருவிழா உதவியது. சிங்கப்பூரில் ஒரே இடத்துல தமிழ்நாட்டு, மலேசியா, இந்தியா ஆகிய சிங்கப்பூர் ஆகிய 3 நாடுகளுடைய புத்தகங்களை இங்கே கொண்டு வராங்க. முக்கியத்துவம் வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட இயக்கங்கள் சேர்ந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாசிப்பு பழக்கத்தை பொதுமக்களிடம் வலியுறுத்தி சொல்ல இது போன்ற புத்தக விழாக்கள் உதவுகின்றன. காலங்கள் மாறினாலும் புத்தகம் படிக்கும் பழக்கம் மாறக்கூடாது. நவீன காலகட்டமோ வந்து பழைய காலகட்டமோ எதிர்காலமோ எல்லா காலத்திற்கும் வந்து வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் நம் கருத்துக்களை மேம்படுத்தவும், ஆழமாக எதையும் அறிந்து கொள்ளவும், நாம் நம்மை புரிந்து கொள்ளவும் வாசிப்பு பழக்கம் அவசியம் தேவைப்படுகிறது. வாசிக்க தான் நாம் நம்முடைய கருத்துக்களை மேம்படுத்த முடியும். நாம் அந்த கருத்துக்களின் ஆழத்தையும் அகலத்தையும் உணர முடியும். அதன் மூலமாக நாம் நம்மை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். சிங்கப்பூர் தமிழ் இலக்கியங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை நம் படைப்புகளையும் ஆர்வத்தோடு வாசிக்கவும் அதை நேசிக்கவும் செய்ய இந்த புத்தக திருவிழா உதவியிருக்கிறது. மாணவர்களை இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து தொலைபேசி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஊடகமாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் அவங்க பழகிற அளவுக்கு புத்தகங்களோட பழக மாட்டேன்றாங்க. இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அழைச்சிட்டு வந்து காமிக்கும் போது இப்போ சிங்கப்பூருடைய இவ்வளவு இலக்கியம் இருக்குது, இவ்வளவு தமிழ் நூல்கள் இருக்குது அப்படின்னு அவங்க கண்ணால் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. தமிழ் புத்தகங்களை பிரபலப்படுத்தி இளையர்களை வாசிக்க செய்யும் போது அது தமிழை தொடர்ந்து வாழும் மொழியாக வைத்திருக்கும். பல நிகழ்ச்சிகளிலும் வந்து பல விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து இளையர்களாகிய எங்களுக்கு வந்து தமிழை படிக்க வேண்டும், தமிழ் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்குவிப்பும் இங்கு இருந்தது. பல்வேறு சவால்களை கடந்து இந்த புத்தக திருவிழா வெற்றிகரமாக நடைபெற்றது. எழுத்தாளர்களுக்கும் புத்தக வெளியீட்டாளர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தியதோடு இளையர்களை தமிழ் புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க அழைத்தது சிங்கப்பூர் தமிழ் புத்தக திருவிழா. நம் சமூகத்தை முன்னெடுத்து செல்லும்படியும் நம் கலை பண்பாட்டு கூறுகளை கட்டி காக்கும்படியும் நடத்தப்பட்ட சில நிகழ்ச்சிகளை இன்று உங்களுக்கு கொண்டு வந்தோம். If you have a story or an event that could benefit our community, please inform us about it. We would like to hear from you. மனிதன் கண்டுபிடித்த அரிய பலவற்றுள் மிக முக்கியமானது புத்தகம். ஒரு தலைமுறையின் அறிவையும் ஆற்றலையும் இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உன்னத சக்தியை புத்தகங்கள் பெற்றுள்ளன. யாருக்கெல்லாம் புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் தனிமையில் வாடியதே இல்லை. நல்ல புத்தகங்களை நாடுவோரின் உள்ளம் என்றும் இளமையாகவே இருக்கிறது. Books are a storehouse of information. They teach us about history, science, culture, philosophy, and every other subject imaginable. Through books, we learn from the experiences of others and expand our understanding of the world. உங்களின் அனுபவத்தையும் உலகத்தையும் விரிவாக்கிக் கொள்ள புத்தகங்களை, குறிப்பாக தமிழ் புத்தகங்களை திறந்து படியுங்கள். Books of any language can expose us to different cultures, lifestyles, and worldviews. So keep reading. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். மாலினி, சுகந்தி. இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.